ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் கிச்சன் த்ரில்ஸ். இன்றைக்கி உங்களை பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் உங்களைய பார்த்துட்டு, அம்மா இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படிமா செஞ்சீங்க, இது ரொம்பவே சூப்பராக இருக்குது, இவ்வளோலாம் உங்களுக்கு செய்ய தெரியுமா அப்படின்னு உங்களைய பார்த்து கேட்கணுமா? அப்போ இந்த ஈஸி அண்ட் டேஸ்டியான பொட்டேட்டோ கட்லெட் செஞ்சு கொடுங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர் வச்சுட்டு பொட்டேட்டோ வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் நான் 2 பொட்டேட்டோ க்ளீன் பண்ணி அதை சேர்த்துட்டு நம்ம குக்கரில் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு வச்சிடலாம். விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கணும். சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம இப்போ பச்சை மிளகா சேர்க்க போகிறோம். பச்சை மிளகா வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க கட்லெட் அப்படின்னா நீங்கள் இந்த பச்சை மிளகாவை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்க காரம் எடுத்துச்சு அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு டிஷ்ஷையும் தொட மாட்டாங்க. அதனால் நீங்கள் பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் நீங்கள் வந்து பேக்கெட் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா அப்படின்னா நீங்கள் பிரெட் வாங்கியும் அதை நீங்கள் பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட்டு 3 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை வந்து பல்ஸ் மோடில் கொடுத்து அரைச்சி எடுத்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும். அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் எடுத்துகிட்டு தண்ணி கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு சைடில் வச்சுக்கோங்க. எந்த லம்ஸும் இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் விசிலும் வந்துடுச்சு. ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த பொட்டேட்டோவை எடுத்து பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ணதில் அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. அந்த ஆனியனில் இருக்க தண்ணியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் மேலாப்பில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு மூடி எடுத்துட்டு அந்த மூடியில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணி வச்சுக்கோம்ல அதில் இதில் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி தட்டினீங்கன்னா அழகாக வந்துடும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம திரட்டி வச்சுருக்கதை எடுத்து நம்ம கார்ன் ஃப்ளோர் போட்டு ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணோம்ல அதில் போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி எடுக்க போகிறோம். உங்கள் கை சுத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கை வச்சு பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் நம்ம தட்டி விட்டுக்கலாம். தட்டி விட்டுட்டு நல்லா ஹீட்டான ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா திருப்பி போட்டு பொரிச்சு எடுக்கணும். இதில் வந்து நான் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஷாலோ ஃப்ரை வேணும்னா நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரை வந்து தோசைக்கல்லில் வச்சு பண்ணிக்கலாம். நல்லா திருப்பி போட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்மளோட கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நம்ம சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.